சேதமடைந்த மைகாட் அடையாள அட்டைகளின் சில்லுகளை இலவசமாக மாற்றிக் கொடுக்கும் திட்டத்தை உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இது இன்று செப்டம்பர் 23 முதல் அக்டோபர் 7 வரை நாடு முழுவதும் நடைபெறும். இலக்கிடப்பட்ட பூடி 95 மானியங்கள் மக்கள் பெறுவதில் இடையூறு ஏற்படாமல் இருப்பதே இம்முயற்சியின் நோக்கம் என அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். மைகாட் சில்லுகள் சேதமடைந்ததாக கூறி இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை சுமார் 2,95,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 45,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக அவர் கூறினார். இந்த இருவார கால திட்டத்திற்கு சுமார் 7,15,000 ரிங்கிட் செலவாகும் என மதிப்பிடப்படுகிறது. அதை முழுமையாக அரசு ஏற்கிறது. மைகாட் என்பது வெறும் அடையாள அட்டை மட்டுமல்ல, அரசாங்கத்தின் பல்வேறு சேவைகள் மற்றும் மானியங்களுக்கான திறவுகோல் என்றும் சைஃபுடின் நினைவூட்டினார். கோலாலம்பூர் நேற்று மாலை பலத்த புயல் காற்றால் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக லம்பாபந்தாய், ஸ்ரீ செம்பாக்கா, PPR குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ஒரு பிளாக் கட்டிடத்தின் கூரை பறந்ததால் பல வீடுகள் சேதமடைந்தன. 30 வாகனங்களும் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த லம்பாபந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொடர்புத்துறை அமைச்சருமான டத்து ஃபாமி பாட்ஸில் 4 வீடுகள் கடுமையாக சேதமடைந்ததாக குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 5,000 ரிங்கிட் நிதியுதவி, படுக்கை, தலையணை, பள்ளி உபகரணங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் காலியாக உள்ள யூனிட்டுகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் சொன்னார். நீர் ஒழுகியது மற்றும் கண்ணாடிகள் பறந்ததால் பிளாக் E மற்றும் F கட்டிடங்களின் கட்டமைப்பு பாதுகாப்பை மறு ஆய்வு செய்யுமாறு DBKL மற்றும் தீயணைப்பு மீட்புத்துறைக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். கண்ணாடி துண்டுகள் பறந்ததில் ஒருவர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இவ்வேளையில் நேற்றைய புயலில் தேவான் காசிங் இந்த மண்டபத்தில் சிறிய தீ விபத்தும் ஏற்பட்டது. தவிர தலைநகர் முழுவதும் 17க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலைகளில் விழுந்தன. இதனால் பங்சார், சபூத்தே, வங்சாமாஜு, பண்டார் துன் ரசாக் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஆடை மற்றும் நடத்தை தொடர்பான புதிய வழிகாட்டுதல்கள் கலைஞர்களுக்கே பொருந்தும், பார்வையாளர்களுக்கு அல்ல என வெளிநாட்டு கலைஞர்களின் நிகழ்ச்சிகளை அங்கீகரிக்கும் குழுவான புஷ்பால் தெளிவுபடுத்தியுள்ளது. தி ஸ்டார் வெளியிட்ட செய்தியால் பார்வையாளர்களுக்கும் ஆடை கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமோ என எழுந்த குழப்பத்துக்கு பிறகு இந்த விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் என்னதான் விதிகள் கலைஞர்கள் மீது கவனம் செலுத்தினாலும் பார்வையாளர்களின் ஒழுக்கமும் கடைசியில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் பொறுப்பாகும் என்பதை அதன் துணை தலைமைச் செயலாளர் நிக் கமாருசாமான் நிக் உசேன் கூறினார். மலேசியாவின் பன்முக கலாச்சார மரியாதையையும் தேசிய ஒற்றுமையையும் பாதுகாப்பதே இந்த ஆடை கட்டுப்பாட்டின் நோக்கம். மேலும் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான செயல்பாடுகளை கட்டுப்படுத்த கலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கடமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் புஷ்பால் நினைவுறுத்தியது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. த கம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் லெவல் 1 கூலாய் ஜோர் 24 இருந்து 28 செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம். பாலிவுட், காலிவுட்டில் இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள், புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ், ரகம் ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள், வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள். தீபாவளி சேல் தொடங்கியாச்சு. த கம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் கூலாய் ஜோரில். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3 சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் 23.
QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கோல்ஃப் 2025. விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது. சரவாக் மீரியில் இருக்கும் தேசிய இளைஞர் திறன் நிலையத்தில் IKBNல் மாணவர் ஒருவரை சக மாணவர்கள் தாக்கிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு சம்பந்தப்பட்டவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்படவோ அல்லது நிரந்தரமாக நீக்கப்படவோ வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் இச்சம்பவம் செப்டம்பர் 19ஆம் தேதி நிகழ்ந்தது எனவும் IKBN நிர்வாகம் செப்டம்பர் 22ஆம் தேதியில் தான் புகாரை பெற்றதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்னா ஹியோ தனது முகநூல் பக்கத்தில் ஒரு தாயாக பகடிவதை கொடுமைகளை எப்போதும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை தனது அமைச்சு சம்பந்தப்பட்டவர்களின் மீது தக்க நடவடிக்கை என்றும் உறுதியளித்துள்ளார். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. நெருங்கிய நண்பர்களாக இருந்து பகைவர்களாக மாறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், கோடீஸ்வரர் ஈலான் மாஸ்க் இருவரும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதன்முறையாக நேரில் சந்தித்துக் கொண்டனர். அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் நடைபெற்ற சார்லி கர்க் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இருவரும் கைக்குலுக்கி பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதோடு சிறிது நேரம் பேசிய படங்களும் வீடியோக்களும் வைரலாகியுள்ளன. வலச்சாரி ஆர்வலரும் ட்ரம்பின் நெருங்கிய நண்பருமான சார்லி கர்க் அண்மையில் மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் உயிருடன் இருந்த போதே ட்ரம்ப், மாஸ்க் இருவரும் மீண்டும் இணைவதை பெரிதும் விரும்பினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவ்விருப்பம் அவரின் நினைவேந்தல் நாளில் நிறைவேறியது. மாஸ்க் ட்ரம்புடன் எடுத்த புகைப்படத்தை சார்லி என சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். வெள்ளை மாளிகையும் அதே புகைப்படத்தை பதிவேற்றியது. அச்சந்திப்பு குறித்து ட்ரம்ப் பேசுகையில் மாஸ்க் வந்து வணக்கம் சொன்னார், அவ்வளவுதான். மற்றபடி அச்சந்திப்பு நன்றாக இருந்தது என சுருக்கமாக குறிப்பிட்டார். இருவருக்கும் இடையில் அடிக்கடி மத்தியஸ்தம் செய்தவரான சார்லி கர்க் ஒற்றுமை முக்கியம் என்பதால் அரசியல் கட்சியை தொடங்க வேண்டாம் என ஈலான் மாஸ்கை முன்பு எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அமெரிக்கா கட்சி என்ற பெயரில் புது கட்சி தொடங்கப் போவதாக ஈலான் மாஸ்க் முன்பு அறிவித்திருந்தாலும் இதுவரை அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அண்மைய காலமாக அவர் ட்ரம்ப் குறித்து மீண்டும் நல்ல விதமாகவே கருத்துக்களை பதிவிட்டும் வருகிறார். நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சார்லி கர்க்கின் மனைவி எரிகா ஆண்டவரின் ஜெபத்திலிருந்து மேற்கோள் காட்டிய நம்மை தவறாக நடத்தியவர்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும் என்ற வாசகத்தை ஈலான் மாஸ்க் ஆமோதித்ததும் முக்கியத்துவம் பெறுகிறது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். PSG அணியின் ஓஸ்மான் டெம்பேலே 2025ஆம் ஆண்டுக்கான பேலன் டியோர் விருதை வென்றுள்ளார். கால்பந்து உலகில் தனிநபருக்கு வழங்கப்படும் மிக பிரசித்தி பெற்ற இந்த விருதை பிரான்ஸ் நாட்டின் முதன்மை கால்பந்து சஞ்சிகையான பிரான்ஸ் ஃபுட்பால் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. அவ்வகையில் இன்று அதிகாலை பாரிஸில் நடைபெற்ற இவ்வாண்டுக்கான விருதளிப்பில் 28 வயது தாக்குதல் ஆட்டக்காரரான டெம்பேலே பார்சிலோனாவின் லமின் யமால் மற்றும் சக PSG வீரர் வித்தின்யாவை வீழ்த்தி விருதை கைப்பற்றினார். லிவர்பூல் கோல் மன்னன் முகமது சாலா 4ஆம் இடத்தையே பிடித்தார். இந்த விருதின் மூலம் தனது தொழில்முறை கால்பந்து வாழ்க்கையின் சிறந்த பருவங்களில் ஒன்றை டெம்பேலே பதிவு செய்தார். 2024-2025 பருவத்தில் PSG-யின் வரலாற்று வெற்றியில் டெம்பேலே பெரும் பங்கை கொண்டிருந்தார். குறிப்பாக முதல் முறையாக சாம்பியன்ஸ் லீக் கிண்ணத்தை அவ்வணி வென்றபோது டெம்பேலே போட்டியின் சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டார். அதோடு உள்நாட்டு லீக்கில் PSG-க்கு 37 கோல்களை அடித்து 15 கோல்களை போட உதவினார். இவ்வேளையில் சிறந்த இளம் ஆட்டக்காரராக லெமின் யமால், சிறந்த கோல் காவலராக கியான்லுகி டொனரோமா, சிறந்த பயிற்சியாளராக லூயிஸ் என்ரிக் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.
ஜிஎம் இந்தியன்ஸ் வழங்கும் நகரசு மிலான் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 24 இருந்து 28 செப்டம்பர் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் ஆப்போசிட் கேடிஎம் ஸ்டேஷன் ஸ்ராம்பானில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். பலகாரங்கள், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம். ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100 விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் நகரசு மிலானில் தீபாவளி சேல்.